சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். பார்க்கிற ஒவ்வொரு காணொளிகளுக்கும் தாங்கள் கொடுக்கும் பெரும் ஆதரவு பெரும் ஊக்கமாக இருக்கிறது. இனியும் பார்க்கிற காணொளிகளை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்யுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெறும்? 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை கைப்பற்ற போகும் கட்சி எது? தமிழகத்தின் முதல்வராக முடிசூட போவது யார்? 2026 தமிழக சட்டசபை தேர்தல் தமிழக அரசியலில் நிகழ்த்த போகும் மாற்றங்கள் என்ன என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். கடந்த காணொளியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகளை கைப்பற்றுவது எந்த கட்சி என்பதை மாநிலம் முழுவதும் இருந்து எடுக்கப்பட்ட சர்வேவின் மூலியமாக தங்களுக்கு கொடுத்தோம். அதன் எதிரொலியாக தமிழக முழுவதிலும் இருந்து எங்களுக்கு அழைப்புகள் வந்தது. மாநிலம் முழுவதும் மண்டல ரீதியாக யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை மிக துல்லியமாக எடுத்து கூறினீர்கள் என்ற அழைப்புகளும் எங்களுக்கு தொடர்ந்து வந்தது. அதில் பல தொடர்புகள், பல அழைப்புகள். இவ்வளவு துல்லியமாக கணிப்புகளை சொல்லும் நீங்கள் ஏன் தொகுதி வாரியாக சொல்லக்கூடாது என்று கேள்விகளை கேட்டிருந்தார்கள். 234 தொகுதிகளுக்கும் வெற்றி தோல்விகளை ஓரளவு உங்களால் சொல்ல முடியும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னதன் விளைவு மேலும் எங்கள் குழுவை விரிவுபடுத்தி 234 தொகுதிகளிலும் எந்த கட்சி அதிக பெரும்பான்மையோடு வெற்றி பெறும், யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் என்ற ஓரளவு கணிப்பை நம்மளால் எடுக்க முடிந்தது. ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தல் தொகுதிகளில் வேட்பாளராக நிற்கும் கேடர்ஸ் அவர்கள் வாக்குப்பதிவு நடந்த அந்த சூழல், வாக்குப்பதிவு சதவிகிதம் இவற்றையெல்லாம் ஆராய்ந்து 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் எந்த கட்சி வெற்றி பெறும் என்கிற துல்லியமான கணக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை நாம் இப்போது உங்களிடம் பகிர ஆசைப்படுகிறேன். 234 தொகுதிகளிலும் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை பார்க்கும் முன்பாக ஒட்டுமொத்தமாக வெற்றியை தீர்மானிக்கும் தொகுதிகள் என்று ஒரு 50 தொகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த 50 தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை முதலில் பார்த்து விடலாம். பிறகு 234 தொகுதிகளுக்குள்ளும் செல்லலாம். முதலில் சென்னை மற்றும் சுற்றுப்பகுதி அர்பன் பேட்டில் கிரவுண்ட், சென்னை சென்ட்ரல் திமுக, சென்னை எக்மோர் திமுக, டி நகர், தியாகராய நகர் திமுக, மயிலாப்பூர் திமுக, வேளச்சேரி திமுக, அண்ணாநகர் திமுக, கோயம்பேடு திமுக, அம்பத்தூர் திமுக, மதுரவாயல் திமுக, திருவெற்றியூர் திமுக. இந்த 10 தொகுதிகளில் சென்னை சுற்றியுள்ள இந்த பகுதிகளில் திமுக உறுதியாக வெற்றி பெறும் என்று கணிப்புகள் கூறுகிறது. இதில் நான் கூறிய இந்த 10 தொகுதிகளில் 2ஆம் இடத்தில் தமிழக வெற்றி கழகம் இருப்பதற்கான 100 விழுக்காடு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து மேற்கு மண்டலத்தை எடுத்துக்கொள்வோம். மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுக வெகு பலமாக இருக்கிறது. அது வெற்றி பெற போகும் தொகுதி கோவை தெற்கு அதிமுக, கோவை வடக்கு அதிமுக, திருப்பூர் அதிமுக, ஈரோடு அதிமுக, சேலம் வடக்கு அதிமுக, சேலம் தெற்கு அதிமுக, நாமக்கல் அதிமுக, கரூர் அதிமுக, தர்மபுரி அதிமுக, கிருஷ்ணகிரி அதிமுக. 10 தொகுதிகள். இதில் தாவேகா ஓட் ஸ்பிளிட்டராக, அதாவது வாக்குகளை பிரிக்கும் சக்தியாக வளர்ந்திருக்கிறது தாவேகா. திமுக சில இடங்களில் 3ஆம் இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இந்த 10 தொகுதிகளில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது தென் தமிழ்நாடு. இது ஒரு மிக்சட் ஜோன், அப்படிதான் நம்ம அதை கருதுறோம். மதுரை சென்ட்ரல் திமுக, மதுரை மேற்கு அதிமுக, திருநெல்வேலி திமுக, தூத்துக்குடி திமுக, கன்னியாகுமரி அதிமுக, ராமநாதபுரம் திமுக, சிவகங்கை திமுக, விருதுநகர் அதிமுக, தேனி அதிமுக, திண்டுக்கல் திமுக. இதில் தமிழக வெற்றி கழகம் ஒரு ஸ்விங் என்று சொல்லுவோமே, வெற்றிகளை தீர்மானிக்கும் சக்தியாக வளர்ந்திருக்கிறது. இளைஞர்களின் வாக்குகளை அதிகமாக கவருகிற பகுதிகளாக, தாவேகாவின் பகுதிகளாக மேற்கொண்ட பகுதிகள் இருக்கிறது.
அடுத்தது டெல்டா மற்றும் வட தமிழ்நாடு. திருச்சி மேற்கு திமுக, திருச்சி கிழக்கு திமுக, தஞ்சாவூர் திமுக, நாகப்பட்டினம் திமுக, கடலூர் திமுக, விழுப்புரம் திமுக, காஞ்சிபுரம் திமுக, வேலூர் திமுக, திருவண்ணாமலை திமுக, ராணிப்பேட்டை திமுக. டெல்டா மற்றும் வட தமிழ்நாட்டு பகுதிகளில் படிக்கப்பட்ட இந்த 10 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இம்பாக்ட் கொஞ்சம் குறைவாகத்தான் தெரிகிறது. அடுத்து ஸ்விங் கான்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் சக்தியாக வளர்ந்திருக்கிற தாவேகாவால் இங்கு என்ன நடக்கும் என்று ஒரு 10 தொகுதிகள். கோவை மேற்கு டாஸ்அப், அது அதிமுகவா திமுகவா என்று தெரியாது. யாருடைய வாக்குகள் அதிகம் ஸ்பிளிட் ஆகுதோ, தாவேகாவுக்கு போகுதோ அவர்கள் தோல்வியை தழுவுவார்கள். அப்படி பார்க்கும்போது கோவை மேற்கு டாஸ்அப் என்று சொல்லலாம். சேலம் மேற்கு, மதுரை வடக்கு, திருப்பூர் வடக்கு, ஈரோடு மேற்கு, செங்கல்பட்டு திமுக ஸ்லைட் எட்ஜ் அளவில் வெற்றி பெறும். ஆவடி திமுக, பூந்தமல்லி திமுக, ஒசூர் அதிமுக, கடையநல்லூர் க்ளோஸ் ஃபைட், அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் ஒரு க்ளோஸ் ஃபைட்டா கடையநல்லூர் இருக்கு. இந்த 50 தொகுதிகள் தான் ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற டாப் தொகுதிகளாக இருக்கிறது. அடுத்து நாம் ஆவலோடு எதிர்பார்க்கிற 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் எந்த கட்சி வெற்றி பெறும் என்கிற சதவிகித அடிப்படையில் நமக்கு கிடைத்தது. அதை உட்கார்ந்து அலசி சதவிகிதத்தை எல்லாம் சொன்னால் அது நீண்ட நேரமாகும் என்ற அளவில் அந்த சதவிகிதத்தை கணக்கிட்டு யார் வெற்றி பெறுவார்கள் என்று தீர்மானித்து அந்த பட்டியலை, அந்த 234 தொகுதிகளின் பட்டியலையும் தற்போது உங்களுக்கு கொடுக்கிறேன். திருவொற்றியூர் திமுக, ஆர்கே நகர் திமுக, பெரம்பூர் திமுக, கொளத்தூர் திமுக, வில்லிவாக்கம் திமுக, திருவிக நகர் திமுக, எக்மோர் திமுக, ராயபுரம் திமுக, துறைமுகம் திமுக, சேப்பாக் திமுக, ஆயிரம் விளக்கு திமுக, அண்ணாநகர் திமுக, விருகம்பாக்கம் திமுக, சைதாப்பேட் திமுக, டி நகர் திமுக, மயிலாப்பூர் திமுக, வேளச்சேரி திமுக, சோழிங்கநல்லூர் திமுக, ஆலந்தூர் திமுக, பல்லாவரம் திமுக, தாம்பரம் திமுக, செங்கல்பட்டு திமுக, திருப்போரூர் திமுக, செய்யூர் திமுக, மதுராந்தகம் திமுக, உத்திரமேரூர் திமுக, காஞ்சிபுரம் திமுக, அரக்கோணம் திமுக, சோளிங்கர் திமுக, காட்பாடி திமுக, ராணிப்பேட் திமுக, ஆற்காடு திமுக, வேலூர் திமுக, அணைக்கட்டு திமுக, குடியாத்தம் திமுக, ஆம்பூர் திமுக, வாணியம்பாடி திமுக, திருப்பத்தூர் திமுக, ஜோலார்பேட் திமுக, ஊத்தங்கரை திமுக, பர்கூர் திமுக, கிருஷ்ணகிரி திமுக, வேபனஹள்ளி திமுக, ஒசூர் திமுக, தலி திமுக, பாலக்கோடு திமுக. பெண்ணாகரம் திமுக, தருமபுரி திமுக, நான் சொல்றது கூட்டணி, திமுக கூட்டணி, பாப்பிரெட்டிப்பட்டி திமுக, அரூர் திமுக, செங்கம் திமுக, திருவண்ணாமலை திமுக, கலசப்பாக்கம் திமுக, போலூர் திமுக, ஆரணி திமுக, செய்யூர் திமுக, வந்தவாசி திமுக, செஞ்சி திமுக, மயிலம் திமுக, திண்டிவனம் திமுக, வானூர் திமுக, விழுப்புரம் திமுக, விக்கிரவாண்டி திமுக, திருக்கோவிலூர் திமுக, உளுந்தூர்பேட் திமுக, ரிஷிவந்தியம் திமுக, கள்ளக்குறிச்சி திமுக, சங்கராபுரம் திமுக, கடலூர் திமுக, பன்ருட்டி திமுக, நெய்வேலி திமுக, குறிஞ்சிப்பாடி திமுக, புவனகிரி திமுக, சிதம்பரம் திமுக, காட்டுமன்னார் கோயில் திமுக, விருதாச்சலம்
திமுக, அரியலூர் திமுக, ஜெயங்கொண்டம் திமுக, திட்டக்குடி திமுக, கும்பகோணம் திமுக, பாபநாசம் திமுக, திருவையார் திமுக, தஞ்சாவூர் திமுக, ஒரத்தநாடு திமுக, பட்டுக்கோட்டை திமுக, பேராவூரணி திமுக, நாகப்பட்டினம் திமுக, கீழ்வேலூர் திமுக, வேதாரண்யம் திமுக, திருவாரூர் திமுக, நன்னிலம் திமுக, மன்னார்குடி திமுக, திருத்துறைப்பூண்டி திமுக, பெரம்பலூர் திமுக, லால்குடி திமுக, மண்ணச்சநல்லூர் திமுக, ஸ்ரீரங்கம் திமுக, திருச்சிராப்பள்ளி திமுக, திருச்சிராப்பள்ளி கிழக்கு திமுக, திருவெரும்பூர் திமுக, கந்தர்வக்கோட்டை திமுக, விராலிமலை திமுக, புதுக்கோட்டை திமுக, திருமயம் திமுக, ஆலங்குடி திமுக, அறந்தாங்கி திமுக, காரைக்குடி திமுக, திருப்பத்தூர் திமுக, சிவகங்கை திமுக, மானாமதுரை திமுக, மேலூர் திமுக, மதுரை ஈஸ்ட் திமுக, மதுரை நார்த் திமுக, மதுரை சென்ட்ரல் திமுக, மதுரை வெஸ்ட் திமுக, திருப்பரங்குன்றம் திமுக, உசிலம்பட்டி திமுக, ஆண்டிப்பட்டி திமுக, பெரியகுளம் திமுக. நான் படித்த 120 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி உறுதியாக வெல்லும் என்ற துல்லியமான கணக்குகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக 120ற்கு பிறகு 121 ஆரம்பிக்கிறோம். அதிமுக, போடிநாயக்கனூர் அதிமுக, கம்பம் அதிமுக, ராஜபாளையம் அதிமுக, ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிமுக, சாத்தூர் அதிமுக, சிவகாசி அதிமுக, விருதுநகர் அதிமுக, அருப்புக்கோட்டை அதிமுக, திருச்சுழி அதிமுக, பரமக்குடி அதிமுக, திருவாடனை அதிமுக, ராமநாதபுரம் அதிமுக, முதுகுளத்தூர் அதிமுக, வெளாத்திக்குளம் அதிமுக, தூத்துக்குடி அதிமுக, திருச்செந்தூர் அதிமுக, ஸ்ரீவைகுண்டம் அதிமுக, ஒட்டப்பிடாரம் அதிமுக, கோவில்பட்டி அதிமுக, சங்கரன்கோவில் அதிமுக, தென்காசி அதிமுக, ஆலங்குளம் அதிமுக, திருநெல்வேலி அதிமுக, அம்பாசமுத்திரம் அதிமுக, பாளையங்கோட்டை அதிமுக, நாங்குநேரி அதிமுக, ராதாபுரம் அதிமுக, கன்னியாகுமரி அதிமுக, நாகர்கோயில் அதிமுக, குளச்சல் அதிமுக, பத்மநாபபுரம் அதிமுக, விளவங்கோடு அதிமுக, கிளியூர் அதிமுக, கோயம்புத்தூர் மேற்கு அதிமுக, கோயம்புத்தூர் கிழக்கு அதிமுக, கவுண்டம்பாளையம் அதிமுக, சிங்காநல்லூர் அதிமுக, தொண்டாமுத்தூர் அதிமுக, கிணத்துக்கடவு அதிமுக, பொள்ளாச்சி அதிமுக, வால்பாறை அதிமுக, உடுமலைப்பேட்டை அதிமுக, மடத்துக்குளம் அதிமுக, தாராபுரம் அதிமுக, காங்கயம் அதிமுக, பெருந்துறை அதிமுக, பவானி அதிமுக, ஈரோடு கிழக்கு அதிமுக, ஈரோடு வெஸ்ட் அதிமுக, கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக, பவானி சேகர் அதிமுக, சத்தியமங்கலம் அதிமுக, மேட்டுப்பாளையம் அதிமுக, அவினாசி அதிமுக, திருப்பூர் அதிமுக, திருப்பூர் சவுத் அதிமுக, பல்லடம் அதிமுக, சூலூர் அதிமுக, மேட்டூர் அதிமுக, எடப்பாடி அதிமுக, ஓமலூர் அதிமுக, ஏற்காடு அதிமுக, சேலம் வெஸ்ட் அதிமுக, சேலம் நார்த் அதிமுக, சேலம் சவுத் அதிமுக, வீரபாண்டி அதிமுக, சங்ககிரி அதிமுக, ராசிபுரம் அதிமுக, சேந்தமங்கலம் அதிமுக, நாமக்கல் அதிமுக, பரமத்தி அதிமுக, திருச்செங்கோடு அதிமுக, குமாரபாளையம் அதிமுக, கிருஷ்ணராயபுரம் அதிமுக, குளித்தலை அதிமுக. ஆக 120 195 வரை அதிமுக வெற்றி உறுதி என்கிற அளவில் நமக்கு கணிப்புகள் கிடைத்திருக்கிறது. வரிசை எண் 196 234 வரை
இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இதெல்லாம் திமுக 120 தொகுதி ஜெயிச்சிருது. மீதி ஒரு 60-70 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுகிறது. 196 234 தொகுதிகள் வரை தமிழக வெற்றி கழகத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. நான் இப்போது படிக்கக்கூடிய தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி ஈட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தமிழக வெற்றி கழகம் யாருடைய வாக்குகளை ஸ்பிளிட் செய்கிறது, அதிமுகவின் வாக்குகளையா அல்லது திமுகவின் வாக்குகளையா என்று அதை பொறுத்துதான் நான் இனி படிக்கிற தொகுதிகளின் வெற்றி தோல்விகள் அமையும். வரிசையின் 196 மணப்பாறை வெற்றி தோல்வியை தாவேகா தீர்மானிக்கிறது. கரூர் வெற்றி தோல்வியை தாவேகா தீர்மானிக்கிறது. அதேபோல் அரவக்குறிச்சி, திருவெற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எக்மோர், ராயபுரம், ஹார்வர், சேப்பாக், 1000 லைட்ஸ், அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட், டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, ஆலந்தூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட், திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட், ஆற்காடு, வெள்ளூர், அணைக்கட்டு, குடியாத்தம், ஆம்பூர். இந்த தொகுதிகள் அனைத்திலும் தமிழக வெற்றி கழகம் 2ஆம் இடத்தில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்று சதவிகித கணக்கில் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட் ட்ரெண்ட் சென்னை +3%, 2 +6%, டெல்டா பகுதிகளில் +2%, தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதிகளில் +4% என்று எடுத்துக்கொள்ளலாம். மேற்கு பகுதியை பொறுத்தவரை -2% என்று எடுத்துக்கொள்ளலாம். அதிமுகவினுடைய ஓட் ட்ரெண்ட் மேற்கு பகுதிகளில் +5%, சவுத் தெற்கு பகுதிகளில் +2%, சென்னை -4% என்றுதான் நமக்கு கணிப்புகள் கூறுகிறது. டிவிகேனுடைய ஓட் ஷேர், அதாவது புதிதாக களம் கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஓட் ஷேர் அர்பன் பகுதிகளில், கிராமப்புற பகுதிகளில் 8% 15% என்பது உறுதி செய்கிறது. செமி அர்பன் என்று சொல்லப்படுகிற இடங்களில் 5 விழுக்காடிலிருந்து 10 விழுக்காடு உறுதியாக இருக்கிறது. ரூரல் என்று சொல்லப்படுகிற பகுதிகளில் 3% 6% அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை மாநிலம் முழுவதும் பார்க்கும்போது 6% 7% என்றுதான் பதிவாக இருக்கிறது. சீட் கன்வர்ஷன் என்று பார்க்கும்போது ஒரு தொகுதியில் கூட நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது சென்னையில் இருக்கிற மேஜர் சீட்ஸ் திமுக கைப்பற்றுகிறது. டெல்டா மாவட்டங்கள், வட தமிழ்நாடு பெல்ட் அந்த ஏரியாக்கள் குறித்து முழு தொகுதிகளையும் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் 125 137 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்கான 100 விழுக்காடு வாய்ப்புகள் உள்ள தொகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை கொங்கு ரீஜன் மேற்கு பகுதிகளில் கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு பகுதிகளில் வெற்றி உறுதியாக இருக்கிறது. ஸ்விங் சீட்ஸ் வகையில் அடிப்படையில் பார்க்கும்போது, அதாவது தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கிற அந்த ஸ்விங் சீட்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது 44 தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒட்டுமொத்த மாநில அளவில் பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அர்பன் ஃப்ரிஞ்ச் ஏரியாஸ், மிக்சட் காஸ்ட் ஜோன்ஸ், இண்டஸ்ட்ரியல் பெல்ட்ஸ் என்று 3 வகையாக பிரித்து பார்க்கும்போது மாநிலம் முழுவதும் அதிமுக 70 75 தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மீதி இருக்கிற 44 தொகுதிகள் தான் ஸ்பாய்லர் ஜோன்ஸ், அதாவது தாவேகாவால் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 44 தொகுதிகள் ஹை இம்பாக்ட் ஏரியாஸ் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை தாவேகாவுடைய இம்பாக்ட் அதிகமாக இருக்கிற தொகுதிகள் ஆவடி, தாம்பரம், வேளச்சேரி. கோயம்புத்தூரை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் தாவேகாவினுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்கிறது. அதேபோல் மதுரையினுடைய மாநகரில் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. திருப்பூரில் இவை எல்லாவற்றையும் விட தாவேகாவின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அப்படியானால் ரிசல்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட்டுகளை தாவேகா ஸ்பிளிட் செய்தால் அந்த தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
அதிமுக ஓட்டுகளை தாவேகா ஸ்பிளிட் செய்தால் அது திமுக வெற்றி பெறுவதற்கான சூழலாக அது மாறும். ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கடந்த கணிப்புகளில் தமிழக வெற்றி கழகத்தை கிங் மேக்கர் என்று நாம் சொல்லி இருந்தோம். ஆனால் நமக்கு கிடைக்கிற தகவல் படி பார்த்தால் அது கிங் மேக்கராக இல்லை, ஆனால் ஸ்பாயிலர், அதாவது இரண்டு கட்சிகளுக்குமான பாதிப்பை தமிழக வெற்றி கழகம் உருவாக்குகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த அளவில் பார்க்கும்போது இப்போதும் தற்போது கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் இருந்து ஆட்சியை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கடந்த தேர்தலை விட சற்று அதிகமான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அன்பிரடிக்டபிள் எக்ஸ் ஃபேக்டர் என்றுதான் வருகிறது. ஏறக்குறைய தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் சில இடங்களில் 2ஆம் இடமும் சில இடங்களில் 3வது இடமும் வருவதற்கான வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி பொறுத்தவரை ஓட் ஷேரிங் அப்படிங்கிறது, அதாவது அவர்களுக்கான வாக்கு சதவிகிதம் கடந்த தேர்தலில் 7 அல்லது 8 விழுக்காடு இருந்தது. இந்த தேர்தலில் சற்றே குறைந்து 4 அல்லது 5 விழுக்காடு தான் நாம் தமிழர் கட்சி பெறும் என்று கணிப்புகள் கூறுகிறது. இந்த அளவில் தொகுதி வாரியாக நமக்கு கிடைத்த தகவலின்படி இந்த நொடி வரை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவதற்கான, பார்டர் லெவலில் கைப்பற்றுவதற்கான சூழ்நிலைகள் உறுதியாக தெரிகிறது. இருந்தாலும் இனியும் கிடைக்க ஆதாரங்கள் கிடைக்க நாம் சென்டர் பாயிண்ட் சார்பாக நேயர்களுக்கு தெரிவித்துக் கொண்டே இருப்போம். இன்று வரை கிடைத்த கணிப்பின் அடிப்படையில் 234 தொகுதிகளின் வெற்றி யார் பெறுவார் என்பதை தற்போது கொடுத்திருக்கிறோம். மீண்டும் தகவல்களோடு சந்திக்கிறோம். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.